Hi friends, welcome to my channel Priya Satish Vlogs. Hope you are all doing good. நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு உங்களோட இன்னொரு புது vlogல மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நம்ம எப்பயும் போல travel vlogோ இல்லை குக்கிங் vlogோ பார்க்க போகிறது இல்லைங்க. இது வந்து ஒரு பெயின் ரிலீஃப் vlog. அப்படி என்ன பெயின் ரிலீஃப் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏடா அது ரொம்ப நேரமாக ஸ்டவ்வில் ஏதோ சூடு பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நான் செங்கலை தான் ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். இது எதுக்காக பண்ணுறேன்னா, இப்போது நம்ம நிறையா லேடிஸ்க்கு குதிங்கால் வலி வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட் ஆகிடுச்சு. லேடிஸ்க்கு மட்டும் இல்லை, நிறைய ஜென்ஸுக்கும் வருது. அது என்ன ரீசன்னா விட்டமின் டி டெஃபிஷியன்சி அப்படின்றாங்க. எனக்குமே அந்த குதிங்கால் வலி வந்து இப்போது ரீசெண்ட் டேஸாக ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. நான் டாக்டர்கிட்ட கேட்டேன். டாக்டர் வந்து இது விட்டமின் டி டெஃபிஷியன்சி அப்படின்னாங்க. நானும் விட்டமின் டி லெவல் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதுலேயுமே வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அண்ட் 50 days ஒன்ஸ் வந்து விட்டமின் டி டேப்லெட் எடுத்துக்க கொடுத்தாங்க. நானும் ஒரு 1 or 2 months எடுத்து பார்த்தேன். அப்போவே எனக்கு வலி சரியான மாதிரி தெரியல. அப்போ தான் என்னோடய அத்தை வந்து இந்த டெக்னிக் சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து 10 yearsக்கு முன்னாடி இந்த பெயின் இருந்தப்போ அவங்க நெய்பர் வந்து இதை சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு சரியாச்சு. ஸோ அதனால் என்னையும் இதை ஃபாலோ பண்ண சொன்னாங்க. எனக்கு இந்த பெயின் வந்து ரொம்ப சிவியராக இருந்துச்சு. தூங்கி எந்திரிச்சு காலை கீழே ஊனவே முடியாது. ஒரு 5 minutes ஆகும் அது கொஞ்சம் சரியாகி அப்புறம் நம்ம நார்மலாக நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு. அப்புறம் ரொம்ப நேரம் நின்று வேலை செஞ்சுட்டோன்னா அப்புறம் மறுபடியும் அந்த பெயின் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பெயின் எப்படிடா கம்மி பண்ணுறது அப்படின்ட்டு நானும் சரி ஓகே டேப்லெட் இருக்குல்ல அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சி டேப்லெட் எடுத்தேன். அது 1 or 2 months எடுத்துமே எனக்கு சரியாகலை. அப்புறம் தான் சரி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் பண்ண ஆரம்பித்தேன். நல்லாவே ரிலீஃப் ஆச்சு. இது இப்போ நான் ரீசெண்ட் டேஸாக நிறைய கேள்விப்படுறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸுமே வந்து 2-3 பேர் சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் இது ரைட் லெக்கில் வரதில்லை, மெயினாக லெஃப்ட் லெக்கில் தான் வருது. லெஃப்ட் குதிங்காலில் தான் ரொம்ப வலிக்குது. அதுலேயுமே வந்து இங்கே பெங்களூர், ஹொசூர் இந்த ஏரியா சைடு இருக்கிறவங்களுக்கு வந்து விட்டமின் டி டெஃபிஷியன்சி வந்து ரொம்ப ஜாஸ்தியே இருக்குது. நான் என்ன நினச்சேன்னா எல்லா இடத்துலையுமே வந்து இந்த ஏர்லி மார்னிங் சன்லைட் அந்த 6 to 7 அந்த 7:30 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து நம்ம போய் நின்னோன்னா நமக்கு விட்டமின் டி வந்து நல்லா கிடைக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் இப்போ நான் ரீசெண்டாக ஆர்டிகல்ஸில் என்ன படித்தேன்னா, நமக்கு நல்ல சன்லைட் கிடைக்கணும்னா இந்த மார்னிங் வந்து 10 o'clockலேருந்து 2 o'clock அந்த டைமில் வந்து நம்ம வெயிலில் எக்ஸ்போஸ் ஆனால் தான் வந்து நமக்கு மெயினாக விட்டமின் டி நல்லா கிடைக்கும் அப்படின்றாங்க. பட் அந்த டைமுக்கு நம்ம எங்கெங்கே வெளியில் போக முடியுது. அண்ட் நம்மளோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலுமே வந்து நம்ம பாடி ஃபுல்லாக கவர் பண்ணுறதுனால நமக்கு வந்து அவ்வளோ விட்டமின் டி எக்ஸ்போஷர் வந்து அவ்வளோவா இருக்காது. ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் எடுத்துக்கிட்டோன்னா அவங்க வந்து சன் பாத் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க பாடியில் அவங்க ஸ்கின் ஃபுல்லாகவே வந்து அந்த விட்டமின் டி வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டெஃபிஷியன்சி ப்ராப்ளம்லாம் வராது. ஸோ நமக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணுமோ ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நாமளும் செஞ்சிட்ருக்கணும். ஆக்சுவலி உண்மையிலே அது வந்து ரொம்ப நல்ல டெக்னிக்கு. பட் நம்மளால் வந்து அதை பண்ண முடியாது. நம்ம கல்ச்சரும் வந்து அதை ஒத்துக்காது. ஸோ நம்ம கண்ட்ரியில் எந்த மாதிரி முடியுமோ ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நாம் செஞ்சு நம்ம உடம்பு நம்ம பார்த்துக்கணும். கொஞ்சம் விட்டமின் டி ரிச் ஃபுட்ஸும் கொஞ்சம் எடுத்துக்கணும். அப்புறம் வெதுவெதுப்பான தண்ணியில் உப்பு போட்டு கால் வச்சா கொஞ்சம் இதமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ரெமடியும் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு வந்து ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வீட்டு பக்கத்துலேயே கிடைக்கும் எருக்கஞ்செடி. அந்த எருக்கஞ்செடியில் இருக்கிற எருக்க இலையை தான் நம்ம எடுத்துக்கணும். எருக்கம்பூனா என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு வந்து விநாயகருக்கு எருக்கம்பூ மாலை போடுவோம்ல, வெள்ளை கலர்லேயும் இருக்கும், சில பூக்கள் வந்து பர்பிள் கலர்லேயும் இருக்கும். அந்த செடியில் வந்து அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குங்க. ஸோ அந்த இலையை தான் நம்ம பறிச்சுக்கணும். அதுலேயும் வந்து மெயினாக பழுத்த இலையாக இருந்துச்சுன்னா அதோட ரிசல்ட் வந்து இன்னும் ஃபாஸ்டராகவே இருக்கும். பழுத்தலை எப்படி இருக்குன்னு தெரியாதவங்களுக்கு அந்த பிக்சரை ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி மஞ்சள் மஞ்சேர்னு இருக்கும். இப்போது ஒரு செங்கல் எடுத்துக்கோங்க. செங்கல் முழு செங்கல் தேவையில்லை, நமக்கு பாதி செங்கலே போதும். ஏன்னா சூடாகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ பாதி செங்கலை வந்து உடச்சி எடுத்து அதை வந்து கேஸ் ஸ்டவ் மேலே வச்சுக்கோங்க. கல் நல்லா சூடாகணும். நல்லா சூடானதுக்கப்புறம் நாம் வந்து இப்போது 11 இலையிலேருந்து ஆரம்பிக்கணும். நீங்கள் எந்த பக்கம் செங்கலை வந்து நெருப்பில் வைக்கிறோமோ அந்த பக்கம் திருப்பி வச்சுக்கணும். திருப்பி வச்சு அது மேலே நீங்கள் இலையை வைங்க. ஃபஸ்ட் டே வந்து 11 இலை, அடுத்து 10, அடுத்து 9, 8, 7, 6 அந்த மாதிரி ஒரு இலையோடு முடிக்கணும். இந்த மாதிரி நம்ம 11 நாள் செஞ்சுட்டு வரணும். அது அந்த இலையை வைக்கும்போது நம்ம கரெக்டாக நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி தான் வைக்கணும். அதாவது இலையோட அடிப்பாகத்து மேலே நம்மளோட கால் இருக்கணும். ஸோ அந்த மேல் பாகத்தில் இலை சூடாக சூடாக அந்த அடிப்பாகத்தில் இருக்கிற அந்த மருத்துவ குணங்கள் அதெல்லாம் வந்து நம்ம காலில் பட்டு வலி வந்து சரியாகும். இதுவே வந்து பழுத்த இலையாக இருந்துச்சுன்னா அதோட எஃபெக்ட் வந்து இன்னும் ஃபாஸ்டராக இருக்கும். அதாவது இலை வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும், சீக்கிரமாக அது வெந்துடும், அது டக்குன்னு நம்ம காலை அப்சர்வ் பண்ணும். எனக்கு வந்து பழுத்த இலை கிடைக்கலைங்க. எனக்கு இந்த எருக்கஞ்செடி தேடுறதே ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு நான் எருக்க இலையை தேடி கண்டுபிடிச்சி ஒரு தடவை ஒரு 20 இலை 30 இலை அந்த மாதிரி பறித்து எடுத்து வச்சுப்பேன். மொத்தமாக எடுத்து வச்சு நான் 11 இலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். இதுவே உங்களுக்கு ஃப்ரெஷ் இலையாக பழுத்த இலையாக கிடச்சிச்சின்னா இன்னுமே வந்து ரிசல்ட் வந்து இன்னும் ஃபாஸ்டராக இருக்கும்.
அதான் பழுத்த இலை வச்சோன்னா வந்து நம்ம அந்த கால் வைக்கவே வந்து அந்த கசப்பு தன்மை வந்து நம்ம நாக்கு வரைக்கும் ஏறும் அப்படின்பாங்க. பட் எனக்கு இந்த ஃப்ரெஷ் இலையில வந்து எனக்கு அவ்வளோ தூரத்துக்கு அது ஏறலை. ஆனால் அந்த வாசனையை வந்து என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. இப்படி நான் வந்து 11 நாள் கண்டினியூஸாக வச்சேங்க. அண்ட் எனக்கு 11 நாள் முடியும்போது வந்து எனக்கு வலி வந்து ரொம்பவே கம்மியாக இருந்தது. நல்லாவே ரிலீஃபாக இருந்தது. என்னால் நல்லா நடக்க முடிஞ்சது. இந்த காலையில் எந்திரிக்கும் போது அந்த வலியும் வந்து அவ்வளோவா இல்லை. ப்ளஸ் இதோட நான் இன்னொரு டெக்னிக்கும் ஃபாலோ பண்ணேன். அது வந்து அக்குப்ரெஷர் டெக்னிக். என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த அக்குப்ரெஷரில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கனால எனக்கு அவரும் வந்து சொன்னார். ஸோ இந்த மாதிரி நீ வச்சின்னா வந்து உனக்கு கொஞ்சம் வலி சரியாகும் அப்படின்னாரு. ஸோ நானும் வந்து அதை ஃபாலோ பண்ணேன். ஸோ எனக்கு 2மே பேரலாக பண்ணதுனால வலி வந்து நல்லாவே கம்மியாச்சு. உங்களுக்கு இந்த அக்குப்ரெஷர் டெக்னிக் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன். இந்த குதிங்கால் வலி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே வந்து ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர் வந்து 5 நாள்லேயே வந்து சரியாச்சு அப்படின்னாங்க. பட் எனக்கெலாம் வந்து பழுத்த இலை இல்லாதனால எனக்கு ஃபுல் கோர்ஸுமே தேவைப்பட்டுச்சு. வலி இருக்கிறவங்க அதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக பெயின் ரிலீவ் ஆகும். இது நம்ம நாட்டு மருந்து கடையிலையோ இல்லை ரொம்ப எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சி அந்த மாதிரிலாம் இல்லைங்க. வீட்டு பக்கத்துலேயே கிடைக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு எதுவும் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா 10 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னோடய அத்தை வந்து இந்த மெத்தட் ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வரல. நாம் இது இன்டேக்காக எதுவும் எடுத்துக்கிறது இல்லை. ஜஸ்ட் எக்ஸ்டர்னலாக தான் நாம் இதை வைக்கிறோம். அதனால் எந்த ஒரு பயமும் வேண்டியதில்லை. ஸோ தாராளமாக நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்துச்சுன்னா அதை தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ குதிங்கால் வலி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த டெக்னிக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக க்யூர் ஆகும். சரியாச்சு இல்லையான்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். உங்கள் எல்லாரையும் இன்னொரு புது vlogல மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye bye. See you.